ஹாய் பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்னங்கக்கா இதெல்லாம் போட்டோ பெயிண்டிங்களா? ஓ இதுவா? இது எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரிங்ல பண்ண போட்டோ எம்ப்ராய்டரி டிசைன்ஸ். இன்னும் நிறைய போட்டோ எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் இருக்கு, வா பார்க்கலாம். நீ எம்ப்ராய்டிங்னா பிளவுஸ்ன்னு மட்டும் தானே நினைச்சிட்டு இருப்ப. ஆனா கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டிங்கை பொறுத்த வரைக்கும் எம்ப்ராய்டிங்கை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த போட்டோ எம்ப்ராய்டரி. இது பேர் பென்சில் ஆர்ட்ல பண்ண ஆர்ட் மாடல்ல பண்ண எம்ப்ராய்டரி, ஃபேஸ் எம்ப்ராய்டரி. இதுல வந்து பாரு, அப்துல் கலாமோட ஃபேஸை எம்ப்ராய்டிங் பண்ணிட்டு அவர் சொன்ன கோர்ஸை கீழே பாரு, அழகா கோர்ஸை அவர் சொன்ன கோர்ஸை கீழே வந்து ரெடி பண்ணியிருக்கு. அப்போ இதுவும் அதே மாதிரி தான். எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டர் தளபதி விஜய். சூப்பரா இருக்குக்கா. ஆமாம், இது வெறும் அவுட் போர்ஷன் மட்டும்தான். ஆனால் இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இது வந்து சிங்கிள் கலரில் பண்ணியிருக்க ஒர்க்கு. இதை தாண்டி மல்டி கலர்லேயும் நிறைய ஃபோட்டோ எம்ப்ராய்டிங் பண்ணலாம். அப்போ அந்த ஃபோட்டோ அக்கா? அதுவும் எம்ப்ராய்டிங்கில் பண்ண டிசைன்ஸ் தான். சைஸ் பெருசு, ப்ளஸ் வந்து மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அக்கா சூப்பரா இருக்கு அக்கா. அக்கா பிளவுஸ் அப்போ ஃபோட்டோ எம்ப்ராய்டரி மட்டும் தான் பண்ண முடியுமா இதுல? இல்லை, இதை தாண்டி இந்த மாதிரி பண்ணலாம். என்னதுங்கக்கா இது வந்து லோகோ. இது வந்து பேட்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஓவர் கோட்டில் வந்து ஸ்கூல் லோகோ, கம்பெனி லோகோஸ் இந்த மாதிரி வந்து நிறைய இது பண்ணிடுவோம். இதை வாங்கி அப்படியே அட்டாச் ஃபிட் பண்ணுற மாதிரி கொடுங்க. அப்போ நானும் இதை பிஸ்னஸாக பண்ணலாமா அக்கா? தாராளமாக பண்ணலாம். மணி மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் போதுமா அக்கா? இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மணியை தாண்டி நம்மளோட ஓன் கிரியேட்டிவிட்டி மட்டும்தான் இந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும். அப்போ நான் நாளிலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாமாக்கா? ஓகே.